வணக்கம் நண்பர்களே. சென்னை அரும்பாக்கம் துவாரகதாஸ் கோவர்தன் தாஸ் வைணவ கல்லூரி நூலகமும் இந்திய தேசிய எண்ணிம நூலக மன்றமும் இணைந்து நடத்தக்கூடிய விழிப்புணர்வு காணொளி. இந்த நல்ல நிகழ்வை அருமையாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய கல்லூரி முதல்வர், செயலர், கல்லூரி நூலகர், கல்லூரி எண்ணிம நூலக மன்றத்தினுடைய தலைவர் அனைவரையும் இந்த நல்ல வேளையில் மனதார பாராட்டுகிறேன். இன்றைய இந்த தலைப்பு நல்ல தலைப்பு. வாசிப்பு வாழ்க்கையை வசமாக்கும். வாசிப்பு வாழ்க்கையை வசமாக்கும். எழுத்தறிவு பெற்ற ஒவ்வொரு மனிதனும் பல்வேறு நூல்களை வாசிக்க வாசிக்க வாழ்வு வசமாகும். வசமாகும் என்று சொன்னால், மண்ணோடு மனிதன் வாழ கற்றுக்கொண்ட நாள் முதல் அவன் காலம் காலமாக வாழும் வரை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு எல்லா வளத்தோடும் வளமாக வாழ்வதற்கு வாசிப்பு எப்படி பயன்படும் என்று சற்று யோசிக்கலாம். நண்பர்களே, மாணவர்களே, கற்றுணர்ந்த சான்றோர்களே, ஏதோ ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து நல்லவற்றையும் அல்லாதனவற்றையும் அனுபவித்து சக மனிதனோடு கலந்து உறவாடியதோடு காற்றில் கலக்காமல் எழுத்து சித்திரங்களாக சுவடிகளிலும் வெள்ளை தாள்களிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன கருவிகளிலும் பதிவு செய்த பிறகு அதனை ஒரு மனிதன் வாசிக்கிறான் என்று சொன்னால், அப்படி வாசிக்கின்ற பொழுது ஏதோ ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்பதை வாசிப்பின் ஊடாக நாம் உணர முடிகிறது, அறிய முடிகிறது. அப்படி அறிந்த பிறகு இப்படியெல்லாம் வாழ வேண்டும் போல இருக்கிறது, இப்படி வாழக்கூடாது போல இருக்கிறது என்பதை ஒருவருடைய அனுபவத்தில் இருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். நண்பர்களே, சான்றாக சொல்ல வேண்டுமானால் திருக்குறள் பாருங்க. இந்த திருக்குறள்ல வள்ளுவர் தன்னுடைய அனுபவத்தை சாராக பிடிந்து கொடுத்திருக்கிறார். உதாரணத்திற்கு, என்னை கவர்ந்த திருக்குறள், நான் வாசித்த அளவில் என்னை கவர்ந்த திருக்குறள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பதறிவு. எப்பொருள் எத்தன்மதாயினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பதறிவு. ஒரு விடயத்தை ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒன்றை பற்றி பலவாறு பல பேர் கருத்து சொன்னாலும் அதனை ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடியவர் குறிப்பிட்ட அந்த நபராகத்தான் இருக்க வேண்டும். என் வாழ்க்கைக்கு தேவையான முடிவுகளை நான் யார் யாரிடம் கருத்து கேட்டாலும் நான் தான் முடிவு செய்ய வேண்டும், அதில் தெளிவாக இருக்க வேண்டும். அதே போல ஒரு பொருள் வாங்க வேண்டும், அந்த பொருள் குறித்தான சில விடயங்களை பல்வேறு நபர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் முடிவாக இந்த பொருள் வாங்கினால் இந்த நன்மை எனக்கு கிடைக்கும் என்று முடிவு செய்ய வேண்டிய நபர் நானாகத்தான் இருக்க வேண்டும். ஆக வள்ளுவன் சொல்லக்கூடிய இந்த 2 திருக்குறளையும் எண்ணி பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு உள்ளுணர்வு தோன்றுகிறது. உதாரணமாக, இப்படி பல்வேறு இலக்கியங்கள் நம்முடைய திருக்குறள் சொன்னதை போல, உலக நீதி, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டா, ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டா, மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டா, உலக நீதி. இப்ப பள்ளி அளவில் இதை நான் மாணவனாக கேட்ட பொழுது, இன்றைக்கு பேராசிரியராக வளர்ச்சி அடைந்த பிறகு, ஒரு மாணவ நிலையிலிருந்து உயர்ந்த பிறகு, இந்த ஒற்றை வார்த்தை, இந்த நான் கேட்டதும் நான் வாசித்ததும் என் வாழ்க்கையில் எப்படி பயன்படுகிறது? நண்பர்களே, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், தொடர்ந்து வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். வாசிப்பதின் ஊடாக திரும்ப திரும்ப ஒருவரை பற்றி ஒன்றை பற்றி நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. தெரிந்து கொண்டவற்றை நாம் அனுபவிக்க முடிகிறது. அனுபவித்த ஒன்றை பிறரிடம் சொல்ல முடிகிறது. வாழ்க்கையே
ஒருவரை பார்த்துத்தான் ஒருவர். வேண்டுமானால் சில விதிமுறைகளை தனித்தனியாக மனிதன் பிரித்துக் கொள்ளலாம். இப்படி உலக நீதி சொல்லக்கூடிய ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். சங்க இலக்கிய பாடல் ஒரு வரி, அற்புதமான வரி, என்னை கவர்ந்த வரி. அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அறிவுடை ஒருவனை அரசனும் விரும்புவான். அறிவு எப்படி வரும்? படிக்க, கேட்க, அனுபவிக்க. படித்ததனால் வந்த அறிவு, கேட்டதனால் வந்த அறிவு, அனுபவத்தின் ஊடாக வந்த அறிவு. இந்த 3 அறிவும் சேருகின்ற பொழுது அந்த அறிவு நுட்பமான அறிவாக, மேம்பட்ட அறிவாக வளர்ச்சி அடையும். ஆக அப்படி நாம் வாசித்தளவிலும் பார்த்தளவிலும் கேட்டளவிலும் இருக்கக்கூடிய அறிவு அறிவுடை ஒருவனாக அடையாளப்படுத்தும். அப்படி அடையாளப்படுத்தும் வேளையில் அரசனும் விரும்புவான். இந்த நாட்டையே கட்டியாளக்கூடிய அரசனும் அந்த அறிவுடையவனை விரும்புவான் என்று சொன்னால் அழைத்து அவன் அறிவுக்கு ஏற்ப ஆலோசனை அமைச்சராக வைத்துக் கொள்ளலாம், இல்லை அதிகார மையத்தினுடைய உறுப்பினராக சேர்த்துக் கொள்ளலாம். இந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய எல்லா நிலைகளிலும் அவனை உருவாக்கி செல்லலாம். ஆக இந்த வாசிப்பு என்பது வாசிக்க வாசிக்க வாசிக்க, குறிப்பாக தமிழகத்தில் எல்லா மனிதர்களும் அந்த ஒருவரை அடையாளப்படுத்துவார்கள். பேரறிஞர் அண்ணாதுரை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவர், பச்சையப்பன் கல்லூரியில் பயின்றவர், அமெரிக்க ஏல் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டவர், மிகப்பெரிய ஆளுமை. அந்த ஆளுமைக்கு நோய்வாய்ப்பட்டிருந்த போது அறுவை சிகிச்சைக்கு ஒரு நாள் குறித்தார்களாம். அந்த குறித்த நாள் என்று அவர் வாசித்துக் கொண்டிருந்த அந்த நூல் வாசித்து முடிக்கப்பெறவில்லை. அப்பொழுது மருத்துவரை அழைத்து, ஐயா, என்னுடைய அறுவை சிகிச்சை நாளை அடுத்த நாள் தள்ளி போடுங்கள், அதற்குள்ளாக இந்த நூலை வாசித்து முடித்து விடுகிறேன் என்று சொன்ன அந்த ஆளுமை நூலினுடைய அந்த வாசிப்பினுடைய அந்த மேன்மையை எவ்வாறு உணர்ந்திருக்கிறார் என்பதற்கு இது மிகப்பெரிய சான்று. நம்மை போன்ற எளியவர்கள் பேரறிஞர் அண்ணாதுரையை போன்ற ஆளுமைகளுடைய வாழ்வியல் வரலாறுகளை வாசிக்கின்ற பொழுது வாசிப்பினுடைய மேன்மை தெரியும். ஒரு நாவலை வாசிக்கிறேன். குறிப்பாக தீபம்னா பார்த்தசாரதி இயற்றிய பொன்விலங்கு என்ற நாவல் நான் கல்லூரி காலங்களில் வாசித்த பொழுது அந்த நாவலில் வரக்கூடிய கதை மாந்தன் சத்தியமூர்த்தி என்ற ஒரு கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரம் தமிழ் இலக்கியம் படித்தவன். பிஏ தமிழ் இலக்கியம் முடித்து எம்ஏ தமிழ் இலக்கியம் முடித்து பேராசிரியர் பணிக்கு ஒரு கல்லூரிக்கு முயற்சி செய்கிறான். அப்படியான ஒரு காட்சி. கூடவே அந்த ஒருவனை ஒரு கதாபாத்திரம் விரும்புகிறது, இன்னொரு கதாபாத்திரத்தை இவன் விரும்புகிறான். பாரதி என்ற கதாபாத்திரம் இந்த சத்தியமூர்த்தியை விரும்புகிறது, மோகினி என்ற கதாபாத்திரத்தை இந்த சத்தியமூர்த்தி விரும்புகிறார். இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட என்னுடைய கல்லூரி பருவ நாட்களில் சத்தியமூர்த்தி என்ற கதாபாத்திரம் தமிழ் இலக்கியம் முடித்துவிட்டு தொடர்ந்து அந்த பேராசிரியர் பணிக்கு முயற்சி செய்யும் சூழலில் அவன் வாசித்த சங்க இலக்கியங்கள் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விகள் இவையெல்லாம் அந்த நாவலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த எழுத்தாளர் பதிவு செய்த விதத்தை நான் வாசித்த வேளையில் அந்த கதாபாத்திரம் நானாகவே மாறுகிறேன். இது கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நாவலை வாசித்த ஒரு வாசிப்பாளனாக இருந்த நான் இன்றைக்கு தமிழ் பேராசிரியராக, தமிழ்துறை தலைவராக, முனைவர் முருகன் என்ற ஒரு வளர்ச்சியை அடைந்திருக்கிறேன் என்று சொன்னால் இந்த வாசிப்பு தான் என் வாழ்க்கையை என் வசமாக்கியது என்று சொல்லலாம். ஆக இந்த ஒரு புதினத்தை வாசிக்கின்ற பொழுது அந்த படைப்பாளி தன் வாழ்க்கையில் அனுபவித்த ஒன்றைத்தான் பதிவு செய்ய முடியும். பொதுவாக நண்பர்களே, இலக்கியங்கள் எல்லாமும் மானுட குலத்தினுடைய அடையாளங்கள். எந்த ஒன்றும் மிகு கற்பனையாக நீங்கள் படைப்பு ஆக்கம் செய்துவிட முடியாது. இல்லாத ஒன்றிலிருந்து எந்த ஒன்றும் வராது. இருக்கும் ஒன்றிலிருந்து ஒன்று வரும். அந்த ஒன்றை சற்று கூடுதலாக புனைவாக வெளிப்படுத்தலாம். அப்படி அந்த புதினம் என்னை வசமாக்கியது. அதே போல சுதந்திர போராட்ட காலத்தில் கல்கி இயற்றிய அலை ஓசை,
சிவகாமியின் சபதம், பொன்னியின் செல்வன், இது போன்ற நாவல்களை வாசிக்கின்ற பொழுது, குறிப்பாக அலை ஓசை என்ற நாவல் சமுதாயத்திலே ஏற்பட்டிருந்த சமூக முரண்பாடுகள், சுதந்திர போராட்ட சிக்கல்கள் இவற்றை முன்வைத்தும், சிவகாமியின் சபதத்தையும் பொன்னியின் செல்வனையும் வாசிக்கின்ற பொழுது சேர சோழ பாண்டியர்கள் உள்ளடக்கிய மூவேந்தர்களுடைய அருமை பெருமைகளையும், இன்றைக்கு நாம் விதந்து கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய மாமல்லபுரம் என்று சொன்னால் அதை உலகம் முழுக்க இன்றைக்கு அந்த சிற்பங்களையும் அந்த ஓவியங்களையும் நம்முடைய ஊடக கொண்டு சென்றிருக்கிறது. அந்த வகையில் அந்த மாமல்லபுர காட்சிகளையும் பல்லவ சாம்ராஜ்யத்தையும் மிக நேர்த்தியாக கொண்டு செல்வார் எழுத்தாளர் கல்கி. அந்த கல்கியினுடைய படைப்பை வாசிக்கின்ற பொழுது இந்த தமிழகத்தில் வாழ்ந்த மூவேந்தர்களுடைய ஆட்சி காலம், குடிமக்களோடு கொண்டிருந்த தொடர்பு, அன்றைக்கு இருந்த அரசியல் சூழ்ச்சிகள் அல்லது அரசியல் ஆளுமைகளுடைய பங்களிப்பு, குடிமக்களுடைய உழைப்பு, குடிமக்களுடைய யதார்த்த வாழ்வியல், இவற்றையெல்லாம் நம்மால் இன்றைக்கு சமகால கண்ணோட்டத்தோடு பார்க்க முடிகிறது. நண்பர்களே, குறிப்பாக இன்றைக்கு நான் வழக்கமாக வகுப்பிலே சொல்வதுண்டு, மாணவர்கள் பெரும்பாலும் எல்லா மாணவர்கள் எந்த துறை சார்ந்த மாணவனாக இருந்தாலும் சரி, என்றைக்கு அவன் முதல் வகுப்பு பள்ளியில் எடுத்து வைக்கிறானோ அன்று முதல் அவன் வாசிப்பு நிலையில் உயரக்கூடிய எல்லா நிலைகளிலும் நூலகத்தோடு ஒரு தொடர்பு இருக்க வேண்டும். நூலகம் என்பது ஒரு தாயை போல, தாய்ப்பால் குடித்த குழந்தை எந்த அளவுக்கு உறுதியோடு மிக நேர்த்தியாக உடல் நேர்த்தியாக இருக்குமோ, அதுபோல வகுப்பறையில் நடக்கக்கூடிய, ஆசிரியர் நடத்தக்கூடிய அந்த கேட்பு திறன், பாடம் சார்ந்த விவரங்கள் அதனூடாகவே நூலகத்திற்கு வந்து அது தொடர்பான நூல்களை வாசிக்க வகுப்பறை ஆசிரியர்களுடைய கருத்துருவாக்கங்களும் நூலகத்தில் உள்ள நூல்களினூடாக அந்த ஆளுமைகள் எழுதி வைத்திருக்கக்கூடிய அறிவு சார்ந்த விடயங்களும் ஒன்று சேர்க்கின்ற பொழுது ஒரு மனிதன் அல்லது ஒரு மாணவன், ஒரு எழுத்து ஆர்வமுடையவன், வாசிப்பு ஆர்வமுடையவன், அவன் ஞானியாக வளர வாய்ப்புண்டு. ஆக இந்த வாசிப்பு நிலைப்பாடு என்பது தொடர்ந்து கற்க கல்லாமை தெரியும். இதுவும் நம்ம மாதிரி யாரோ ஒருத்தன் படிச்சவன் அனுபவிச்சுதான் சொன்னது. கற்க கல்லாமை தெரியும். கடைசி நிமிடம் வரை, உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமானால், இளங்கலை தமிழ், முதுகலை தமிழ் ஆராய்ச்சி பட்டம் பெற்று ஒரு முனைவர் பட்டம் பெற்று பேராசிரியராக வளர்ந்திருக்கக்கூடிய நான் உட்பட, ஏன் சென்னை பல்கலைக்கழகம் போன்ற பிற பல்கலைக்கழகங்களில் பணியாற்றக்கூடிய பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உட்பட நாள்தோறும் வாசிக்கத்தான் இன்றைக்கு சமகாலத்தில் நாம் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம். பாரதி சொன்னதை போல புதியன விரும்பு, புதிய கருத்துருவாக்கங்கள் சமுதாயத்தில் எப்படி வளர்ந்திருக்கிறது. ஒரு காலத்தில் சங்க இலக்கியம், இடைக்கால இலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், காப்பியங்கள், அதனூடாகவே இன்றைக்கு நவீன இலக்கியங்கள் வளர்ந்திருக்கிறது. இந்த நவீன இலக்கியத்தினுடைய உச்சம்தான் படைப்பு, கிரியேட்டிவ் லிட்ரேச்சர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அந்த கிரியேட்டிவ் லிட்ரேச்சர் பற்றி சொல்லுகின்ற பொழுது எளிதாக பாமர மக்கள் கூட, சாதாரண பாமர மக்கள் கூட, எழுத்து கூட்டி படிக்க தெரிந்த பாமரன் கூட வாசிக்க கற்றுக்கொள்வான். கிராமத்தில் நிறைய சாமானியர்களை பார்க்க முடியும். செய்தித்தாள் வாசிப்பது, இப்படியான வரலாற்று புதிரைகளை வாசிப்பது, தேவாரம் திருவாசகத்தை வாசிப்பது, நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்ற நூல்களை வாசிப்பது, இவர்கள் எடுத்து கூட்டி கூட இந்த இலக்கியங்களை வாசிப்பார்கள். கவிதை, சிறுகதை, நாடகம், இப்படியான நவீன இலக்கியங்களையும் வாசிக்கின்ற பொழுது மனிதனுடைய சமகால வரலாறு புரிந்து கொள்ள முடியும். சார்ஜ் மூர் என்ற ஒருவர் சொல்லுவார், இந்த நவீன இலக்கியங்கள் எல்லாமும் மனிதனுடைய சமகால சரித்திரம், மனித குலத்தினுடைய சமகால சரித்திரம் என்று சொல்லுவான். ஒருவன் வாழ்ந்த வாழ்வை சிறுகதையாக, புதுமை பித்தன் போன்ற மிக தேர்ந்த சிறுகதையாளர்கள் அப்படி போற போக்கில் சுருக்கமாக சொல்லிவிட்டு போவார்கள். இந்த பொன்னகரம் என்ற சிறுகதை, அந்த சிறுகதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள், எதிர்பாராத வாழ்க்கை சிக்கல் ஏற்படுகின்ற பொழுது அதில் வரக்கூடிய அந்த தலைவி தன் கணவனை காப்பாற்றுவதற்காக, அது வாசித்தவர்களுக்கு தெரியும். அந்த பொன்னகரம் என்ற சிறுகதை குதிரை வண்டியை வைத்து வாழக்கூடிய ஒரு சாதாரண குடும்பம், குதிரை வண்டிக்காரன், அவனுக்கு ஒரு மனைவி, அவனுக்கு ஒரு தம்பி, அவனுக்கு ஒரு அம்மா, இப்படியான ஒரு சின்ன குடும்பம்.
எதிர்பாராத ஒரு விபத்து ஏற்பட்டு வண்டி உடைந்து போக, குதிரை கால் உடைந்து போக, இவனுக்கும் கால் அடிபட, இப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண் பொருளாதார சிக்கலில் சிக்கி தவிக்கின்ற பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவரிடம் உதவி கேட்கிறாள். உதவியும் செய்த அந்த பெரியவர் ஒரு நாள் தன்னுடைய பண்ணை வீட்டுக்கு வரும்படி சொல்லுகிறார். அந்த சூழலை மிக நையாண்டியாக நக்கலாக ஒரு சாமானியனுடைய குரலாக புதுமை பித்தன் பதிவு செய்வார். ஐயா, பொன்னகரம் பொன்னகரம் என்று கதைக்கிறீர்களே, இதுவா பொன்னகரம் என்று குறியீடாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் வாழ்க்கையினுடைய வேதனைகளும் வாழ்க்கையினுடைய சூட்சுமங்களும் மிக சுருக்கமாக சொல்லி செல்வான் அந்த படைப்பாளி. அதை வாசிக்கின்ற வேளையில் அதிகார வர்க்கங்கள் எளிய மக்களை எப்படியெல்லாம் தன்வசமாக்குகிறார்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது நாம் இந்த சமுதாயத்தில் விழிப்புணர்வோடு எப்படி வாழ வேண்டும் என்பதை நம்மால் உணர முடியும். அப்படி பல்வேறு இலக்கியங்கள், காப்பியங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் சிவசிந்தாமணியும் வளையாமதியும் புனலகேசியும் நீங்கள் வாசிக்கின்ற பொழுது பல்வேறு விடயங்கள் கிடைக்கும். குறிப்பாக சிலப்பதிகாரம் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான இலக்கியம். அந்த இலக்கியத்தை வாசிக்கக்கூடிய குறிப்பாக பெண்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பெண்ணானவள் தன் கணவன் குற்றமற்றவன் என்பதை நிரூபணம் செய்வதற்காக ஒரு அரசரையே எதிர்த்து போராடக்கூடிய அந்த போராட்ட குணம், போர்க்குணமும் வழக்கமன்றத்திற்கு செல்லக்கூடிய துணிச்சலும் அந்த இலக்கியத்தில் கட்டமைக்கப்படுகிறது என்று சொன்னால் அது அந்த படைப்பாளியினுடைய அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்வியல் யதார்த்தங்களை புரிந்து கொள்வதற்கு இந்த இலக்கியம் துணை செய்யும் என்று சொல்லலாம். நண்பர்களே, மாணவர்களே, எல்லோருமே ஒன்றை கருத்தில் கொள்ள வேண்டும். வாழ்க்கை வசமாகும், வாழ்க்கை வசமாகும் என்று சொன்னால் இன்றைக்கு எல்லா மனிதர்களையும் இந்த நவீன உலகம் துரத்தி கொண்டே இருக்கிறது. அடிப்படை தேவை பூர்த்தியானால் போதும் என்று வாழக்கூடிய சமூக அமைப்பு ஒருபுறம், இன்னொரு புறம் இன்னும் மேலே இன்னும் மேலே இன்னும் மேலே பல்வேறு வசதி வாய்ப்புகளோடு நான் வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக ஆடும் பெண்ணும் சேர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக வாசிப்பு குறைந்திருக்கிறதோ இந்த நவீனகால உலகில் என்று நான் சற்று ஐயப்பட்ட காலங்கள் கூட உண்டு. சமீபத்தில் நம்முடைய தமிழகத்தினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய சென்னையில் உள்ள கோட்டூர்புரம் என்னும் பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணா நூற்றாண்டு நூலகத்திற்கு செல்ல நேர்ந்தது. நான் இங்கே வகுப்பறையில் மாணவர்களை படி பாரதிதாசன் சொன்னதை போல நூலைப்படி, சங்க தமிழ் நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படும்படி படி அப்படின்னு சொல்லுவதை போல அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்று பார்த்த பொழுது ஒரு 8 மாடி அடுக்கில் இருக்கக்கூடிய நூலகத்தில் சராசரியாக ஒரு அடுக்கில் 250க்கு மேலான ஆய்வாளர்கள், மாணவர்கள், பெரியவர்கள், ஓய்வு பெற்ற படித்த மேதாவிகள் எல்லோரும் வாசிப்பதை என்னால் பார்க்க முடிந்தது. அப்ப 8 மாடிக்கோ 8 2 16 8 4 கிட்டத்தட்ட 2000 பேர் நான் பார்த்த அந்த நேரம். இது எத்தனை பிரிவாக மாறி மாறி செல்வார்கள் என்று தெரியாது. சராசரியாக இந்த சென்னையான பெருநகரத்தில் ஒரு 2000 படிப்பாளிகள் பல்வேறு துறைகள் சார்ந்த அந்த அடுக்குகளில் வாசிப்பதை பார்த்தபோது உண்மையாகவே நாம் தவறாகத்தான் எண்ணியிருக்கிறோம். வாசிப்பாளர்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள், தொடர்ந்து வாசிக்கிறார்கள். தொடர்ந்து வாசிக்கின்ற பொழுது எதனூடாக வாசிக்கிறார்கள்? பொழுதுபோக்குக்காக வாசிக்கிறார்களா, வாழ்க்கைக்காக வாசிக்கிறார்களா என்று ஒரு கலந்தாய்வு செய்கின்ற வேளையில் கிட்டத்தட்ட 100 விழுக்காடு என்று சொல்லலாம் எல்லோருமே பல்வேறு போட்டித் தேர்வுகளுக்கும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வினாக்களுக்கு விடைதேடும் முகமாகவும் சூட்சமாக வளமாக வாழ்வதற்கு உண்டான அறிவு நாடங்களை பெறுவதற்கும் வாசித்துக் கொண்டிருப்பதாக அந்த நண்பர்களிடம் நான் கேட்டு அறிய முடிந்தது. ஆக இந்த வாசிப்பு திரும்ப திரும்ப ஒருவனை மேம்பாடு அடைய செய்வதற்கு இது உற்ற துணையாக இருக்கும் என நம்புகிறேன். ஒட்டுமொத்தமாக என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால் நண்பர்களே, மனிதன் வாசிப்பு பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக நான் கணினியில் படிக்கிறேன், அலைபேசியில் படிக்கிறேன் என்பதை காட்டிலும் ஒரு முக்கியமான செய்தி நண்பர்களே, ஒரு எழுத்து வடிவம் தாங்கிய நூல் அல்லது படுவல் அல்லது பிரதி
என்ற புத்தகத்தில் உள்ள எழுத்துக்களை எடுத்து வைத்து பக்கம் பக்கமாக விரித்து படிக்கின்ற பொழுது ஏற்படக்கூடிய அந்த சுவை, அந்த சுகம் வேற எந்த பிரதியிலும் உங்களுக்கு பார்க்க முடியாது. நூலாக ஒன்றை படிக்க வேண்டும். கவிதை நூலாக, சிறுகதை நூலாக, புதின நூலாக, அல்லது காப்பிய நூலாக, அல்லது சங்க இலக்கிய நூலாக எடுத்து ஒரு இருக்கையிலே அமர்ந்து கொண்டு உங்கள் சௌகரியத்திற்கு நீங்கள் வாசிக்கின்ற பொழுது அந்த சுவை, அந்த அனுபவம் என்பதே வேறு நண்பர்களே. ஆகையால் தொடர்ந்து வாசிக்க வாசிக்க சத்தியமாக உங்கள் வாழ்க்கை வசப்படும், வளமாகும் என்ற நல்ல விதையை விதைத்து நல்லதொரு வாய்ப்பு நல்கிய துவாரகதாஸ் கோவர்தன் தாஸ் வைணவ கல்லூரி முதல்வர் செயலர் அவர்களுக்கும், இந்திய தேசிய எண்ணிம நூலக மன்றத்தினுடைய நம் கல்லூரி தலைவர் நூலகர் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.